இந்து சமய நூல்கள் படைப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதை ஆழமாக விளக்குகின்றன. இது ஒருமுறை நடந்த நிகழ்வு அல்ல, அது ஒரு சுழற்சி முறை. படைப்பு தோன்றுகிறது, சிறிது காலம் நிலைத்திருக்கிறது, பின்னர் கரைந்து மீண்டும் தோன்றுகிறது. படைப்பிற்கு முன் அவ்வியக்தம் என்று அழைக்கப்படும் ஒரு நிலை இருந்தது. அது இருளில் மறைந்திருந்த இருள். அங்கு பகல் இரவு கிடையாது, இறப்பும் இல்லை, வாழ்வும் இல்லை. ஆனால் ஒரு சக்தி தானாகவே மூச்சு விட்டு கொண்டிருந்தது. அந்த ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த நிலையில் படைப்பின் விதை மட்டுமே ஒளிந்திருந்தது. பிரம்மமே உண்மை, அதுவே அனைத்தின் ஆதாரம். அது எல்லையற்றது, அதை வார்த்தைகளால் விளக்க முடியாது. ஒரு சிலந்தி தன் வாயிலிருந்து நூலை வெளியிட்டு பின்னர் அதை உள்ளிழுப்பது போல் பிரம்மம் இந்த உலகத்தை தன்னிடமிருந்து வெளிப்படுத்தி மீண்டும் தன்னுள் இழுத்து கொள்ளுகிறது. முதல் படைப்பாளி பிரஜாபதி என்று அழைக்கப்படுகிறார். தன்னை தானே இருந்த அந்த சக்தி முதலில் நீரை படைத்தது. அந்த நீரில் ஒரு விதையை போட்டது. அது ஒரு பொன்னிற முட்டையாக மாறியது. அந்த முட்டையிலிருந்து பிரம்மா வெளிப்பட்டார். அவரே படைப்பின் தந்தை. வேதம் என்பது வெறும் நூலல்ல, அது சப்த பிரம்மம், ஒலியின் வடிவில் உள்ள பிரம்மம். படைப்பாளி அந்த ஒலியை உச்சரித்து இந்த உலகத்தை உருவாக்குகிறார். நாம் படிக்கும் வேத மந்திரங்கள் அந்த எல்லையற்ற உண்மையின் ஒரு சிறு பகுதி மட்டுமே. படைப்பு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை சாங்கியம் என்ற தத்துவம் விளக்குகிறது. முதலில் மகத் அல்லது புத்தி தோன்றுகிறது. அதிலிருந்து அகங்காரம், அதாவது நான் என்ற உணர்வு பிறக்கிறது. அதிலிருந்து மனது தோன்றுகிறது. பின்னர் 5 அறிவு கருவிகள், கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் மற்றும் 5 செயற்கருவிகள், கை, கால், வாய், மலவாய் உறுப்பு தோன்றுகின்றன. இவற்றிலிருந்து ஒலி, தொடு, உரு, சுவை, நாற்றம் என்ற 5 நுண்பூதங்கள் தோன்றுகின்றன. இறுதியாக இந்த நுண்பூதங்களிலிருந்து ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், பூமி என்ற 5 பெரும் பூதங்கள் உருவாகின்றன. இவை அனைத்தும் சேர்ந்தே நாம் காணும் இந்த உலகம் உருவாகிறது. இந்த படைப்பு மிக நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கிறது. பின்னர் அது மீண்டும் கரைந்து போகிறது. மீண்டும் புதிய படைப்பு தோன்றுகிறது. இது ஒரு சக்கரம் போல சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்து சமய நூல்களின்படி படைப்பு என்பது தோற்றமற்ற நிலையிலிருந்து வெளிப்படும் ஒரு செயல். பிரம்மம் என்னும் எல்லையற்ற உண்மையிலிருந்து இந்த உலகம் வெளிப்படுகிறது. இந்த உலகம் தோன்றுவதற்கான வடிவமைப்பு வேதம். படிநிலையாக பூதங்கள் உருவாகி நாம் அனுபவிக்கும் உலகம் உருவாகிறது. கரைதல் மற்றும் படைத்தல் என்ற இந்த சுழற்சி என்றும் தொடர்கிறது.